பார்போற்றும் பதிரு யுத்தம் நடந்த மாதம், தீய பகை வீழ்த்தி வெற்றி கனியை பெற்ற மாதம், இனிமையான இஃப்தார் இருக்கும் மாதம், கெட்ட ஷைத்தானை ஓடவோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العظيم. அளவல்லா அருளும் நிகழா அன்பும் என்னையும் உங்களையும் தடம் பார்த்து தக்க சமயங்கள் கருவர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயார தன்மை வைத்த தர்ம பிரபாகிய மகத்தாவாகிய வல்லான் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் வைத்தது. இன்னும் அவனின் தூதர் நபி நாயகம் காத்தம் நபி முத்திர நபி சம்மல் நபி சீதே நபி அஹ்மத் முஸ்தபா முஹம்மது அல்லாஹ் சர்தாரே ஆயிரம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள் வல்லோர்கள் எல்லோர்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானமலை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, காலத்தை பற்றி மனிதனை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது மனிதன் நஷ்டவாளி என்பதை சொல்லும் விதமாக சொல்லி காட்டுகின்றான். இதே மனிதனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது படைப்புகளில் சிறந்தவனாக இந்த மனிதனை நாம் படைத்துள்ளோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். முன்னால் ஓடப்பட்டவருடைய வசனங்களில் அல்லாஹ் சொல்லும் பொழுது காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் தஆலா காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான். ஏனென்றால் நாம் அனுபவிக்கக்கூடியது, நாம் அனைத்தையும் அடையக்கூடியது இந்த காலமாக இருக்கின்றது. ஒரு மனிதன் நாட்காட்டியில் ஒவ்வொரு தேதிகளையும் திரிக்கின்றான் என்றால் அவனுடைய ஒவ்வொரு காலமும் கடந்து கொண்டிருக்கின்றது. 24 மணி நேரங்கள் இவனை விட்டு கடந்து விட்டது. இவனுக்கு வழங்கப்பட்ட நாட்களில் இருந்து 24 மணி நேரங்கள் கடந்து விட்டது. அதில் நாம் எந்த அளவிற்கு அல்லாஹ்விற்கு உகந்தவர்களாக, அல்லாஹ்விற்கு பிடித்தமானவர்களாக நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பார்க்க வேண்டும். சிறிது நேரங்கள் கூட நாம் அவனுக்காக வேண்டி செலவழிப்பது என்பது கிடையாது. கிடைத்த நேரங்களிலும் கூட எவ்வாறு நாம் பயன்படுத்த வேண்டும், பயன்களை கிடைக்கக்கூடிய சமயமும் கூட நாம் விளையாட்டுகளிலும் பேச்சுக்களிலும் நம்முடைய நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டிற்கு ஒரு முறைதான் ரமலான் என்பது வரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ரமலானில் கூட அதில் நேரங்களை கழிக்கக்கூடியது எந்த அளவிற்கு நாம் கழித்துக் கொண்டிருக்கின்றோம், நல்ல விதத்தில் கழிக்கின்றோமா என்பதை பற்றி பார்க்கக்கூடிய சமயங்களில் மிகவும் குறைவான ஒன்றாகத்தான் இருக்கின்றது. தொழுகைக்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட நேரங்களில் கூட நாம் அந்த தொழுகைகளை
தொழுகளை விட்டும் பொதுமோக்கத்தனமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நல்ல உபதேசங்களை கேட்கக்கூடிய சமயங்களும் கூட அதை கேட்காமல் நாம் நல்ல உபதேசங்களை கேட்காமல் பேச்சுக்களிலும் விளையாட்டுகளிலும் நம்முடைய நேரங்களை கணித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்போது அல்லாஹ் தஆலா இந்த காலத்தை சத்தியம் என்று சொல்கின்றான். காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான நிச்சயமாக மனிதனாகின்றவன் இன்னல் இன்சான நஷ்டத்தில் இருக்கின்றான், நஷ்டவாதியாக இருக்கின்றான். அல்லாஹ் முழுமையாக அடிக்கின்றது எடுத்துச் சொல்கின்றான். இவன் நஷ்டவாதியாக இருக்கின்றான், நஷ்டத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றான். ஏன் அவனுக்கு வழங்கக்கூடிய நேரங்களை அந்த கொடுக்கக்கூடிய நேரங்களில் கூட சிறிது நேரங்கள் கூட நன்மையான காரியத்தில் மட்டும் செலவழிப்பதில்லை. இன்னும் ஓரிரு நாட்கள் நான் ரமலானுடைய ஆனந்தத்தை விட்டு கடந்துவிடும். இது கடந்து விட்டால் அடுத்த ஆண்டு ரமலானுடைய மாதங்கள் தான் நம்முடைய திராவிட கொள்கைகளாக இருக்கட்டும் உபரியான நன்மைகளை தரக்கூடிய நாட்கள் என்பது அடுத்துதான் வரக்கூடியதாக இருக்கின்றது. அதுவரை நாம் காத்திருக்க வேண்டும். அதுவரை அல்லாஹ் நமக்கு ஹயாத்தை கொடுத்திருக்க வேண்டும், நம்முடைய உடலில் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்க வேண்டும், எல்லா இடத்திலும் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் கிடைத்த ஒன்றை, கையில் கிடைத்த ஒன்றை நாம் வெற்றியாக வீணாக பொழுதுகளை கிடைக்கக்கூடிய சமயங்களில் அதனுடைய நேரங்களை சரியான முறையில் பயன்படுத்தாமல் விடக்கூடிய சமயங்களில் உபதேசங்கள் கேட்கக்கூடிய சமயங்களில் கேட்காமல் பேச்சுக்களில் நாம் மூழ்கி கிடக்கக்கூடிய சமயங்களில் அப்போது என்ன ஆகிவிடுகின்றது? என்ன சொன்னாங்கிறதே தெரியாது, எதற்கு சொன்னாங்க, என்ன சொன்னாங்கிறது பாதி காதல் ஒண்ணு பாதி காதல் விடாம ஏதோ ஒண்ணு நம்மளை வந்து அவங்க அஜித்து சாடிட்டாரு, நம்மளை வந்து அஜித்து ஒரு மாதிரியா பேசிட்டாரு போல தெரியுதுன்னு நடத்திட்டு போய்கிட்டு. அப்பொழுது அங்கே நம்மிடத்திலும் பெரியோர்கள் வந்து சிறியவர்கள் வரை இந்த பொதுமோக்குத்தனம் என்பது இருந்து வருகின்றது. இதனால் நான் சொல்கின்றார்கள், அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். இவனுக்கு கிடைக்கக்கூடிய சிறிது நேரமாக இருந்தால் கூட அந்த நேரத்தை அவன் பயன்படுத்திக் கொள்வது என்பது இல்லை. தொழிலுக்குரிய நேரங்களை பயன்படுத்துவதில்லை, நோன்புக்குரிய நேரங்களை பயன்படுத்துவதில்லை. என்ன செய்கின்றோம்? நோன்பு வைக்கிறாங்க, நைட்டு விடிய விடிய முடிச்சுட்டு காலையில சகர் செஞ்சுட்டு மதியம் கூட தொழிலாளர் புரிஞ்சிருவாங்க. அடுத்து எப்ப எந்திரிக்கிறாங்க? அசருக்கு கஞ்சி வாங்குறது தெரிஞ்சிருக்கிறாங்க. இது நோன்பா? இது நோன்பல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், யார் நோன்புடைய காலங்களில் நோன்பு வைத்துவிட்டு தொழாமல் இருக்கின்றார்களோ அவர்களுடைய நோன்பு எப்படி அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி சொல்றாங்க, பட்டினி கிடக்கக்கூடிய நாயுக்கு சமம் என்பதாக சொன்னார்கள். எப்படியா கொஞ்சம் வார்த்தை உபயோகிச்சுட்டாங்க. நாய்க்கு ஒண்ணு கிடைக்கல அப்படின்னா 3 நாள் ஆனாலும் சோறு கிடைக்காட்டி அது வாடு பட்னியா இருக்கு, நாங்க சாம உட்கார்ந்து இருக்கோம். இது பட்னியா இருக்கின்ற காரணத்தினால நன்மை கிடைச்சிருமா? அதன் காரணத்தினால் இதற்கு பாவங்கள் ஏறிவிடுமா? எந்த ஒன்றே கிடைக்காது. அப்ப இது வேஸ்டான ஒரு நோன்பு அறமாறி விடுகின்றது. அது இருந்து எப்படி வேஸ்டோ அதுபோன்று உங்களிடத்தில் நோன்பு வைத்துக் கொண்டிருந்து இபாதத்துகள் இல்லை, தொழுகைகள் இல்லை, எந்த ஒன்றும் இல்லை என்றால் அந்த நோன்பு வைத்ததும் வேறொட்டியாக ஆகிவிடுகின்றது, வீணாக ஆகிவிடுகின்றது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் அடுத்து இந்த வசனத்தையே சொல்கின்றான், இந்த இன்சான் லபீ ஹுஸ்ர் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், யார் இல்லதீன சிலர்களை தவிர எந்த சிலர்கள் ஆமனு ஈமான் கொண்டு வஅமிலு ஸாலிஹாத்தி அவங்க ஈமான் கொண்டிருக்காங்க. வெறும் ஈமான் மட்டும் கொண்டு இருக்கிறதில்ல, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டாங்க. வேற முஸ்லிம் பேர் வச்சுட்டாரு, இன்னொரு மட்டும் இருக்கிறது இல்ல. வஅமிலு ஸாலிஹாத்தி நல்ல அமல்கள் செய்யக்கூடியவராக, நல்லதோர் அமல்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார். வதவாஸௌ பில் ஹக்கி, இன்னவர் ஹக்கை
உண்மையின் மீது அவர் பிடிப்பாக இருந்த ஒன்று, அதை உண்மையான முறையில் அவர்கள் பின்பற்றி நடத்திருந்தாலே இந்த மனிதர்கள். அதுக்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா சொல்றான், ஏன்னா ஒரு மனிதன் காலங்கள் கடக்க 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 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஈமானை பார்க்கும் பொழுது அந்த ஈமான்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஈமானுடைய பலகீனத்தன்மை ஏற்பட்டுக் கொண்டேதான் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்த சஹாபாக்களுடைய ஈமானை போன்று தாபீகளுடைய காலத்தில் இல்லை, தாபீகளுடைய காலத்தில் இருந்த ஈமான் போன்று தபாத்தாரிகளுடைய காலத்தில் இல்லை, தபாத்தாரிகளுடைய காலத்தில் இருந்ததற்கு பின்னால் இமாமுடைய அதற்கு பின்னால் வரப்பட்டவர்களுடைய காலங்களில் இல்லை. ஏன் இப்பொழுது எண்ணி பாருங்கள், நம்முடைய 40 வயது 50 வயதை கடந்தவர்கள் நாம் நம்முடைய குழந்தை பருவத்தில் இருந்த காலங்களை நினைத்து பாருங்கள். எப்படி இருந்தது விவாதத்தினர், எப்படி இருந்தது பள்ளிகள், எவ்வாறு சிறப்பாக இருந்தது, நாம் கற்றுக்கொள்ள மார்க்கத்துடைய கல்வியை கற்றுக்கொள்வதில் எந்த அளவிற்கு நம்மை வதைத்தார்கள். பெற்றோர்களுக்கு அந்த ஆர்வங்கள் இருந்து நம்மை தூண்டுவதாக இருந்தார்களே, அப்போது அதை நாம் ஏற்றுக்கொண்டோமே, நாம் ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டோமே. அதற்கு பின்னால் இப்போது காலம் கொஞ்சம் அனுசரிச்சுக்கோங்க. யார் யார் அனுசரிக்கணும்? எந்த வாத்தியார்களாக இருந்தாலும் சரி, ஸ்கூல்ல படிப்பு கொடுக்கக்கூடிய வாத்தியார்களாக இருந்தாலும் சரி, மதரசாவில் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் அனுசரிச்சு போங்க. மாணவர் அடிக்கக்கூடாது, மாணவரை திட்டக்கூடாது, ரூல்ஸ் கண்டிஷன் அப்படி போட்டாங்க. அது போறவர்களுடைய விளைவு மாணவர்களுடைய ஒரு அச்சப்பாடு என்பது இல்லாமல் போய்விடுகின்றது, கல்வியுடைய தேட்டம் என்பது இல்லாமல் போய்விடுகின்றது. அந்த கல்விகள் பயனுள்ள கல்வியராக இருப்பதை விட்டு மாறிவிடுகின்றது. அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடியது ஹக்கை நீங்க எடுத்து சொல்லிக்கிட்டே இருங்க. என்னவே இருந்தாலும் எப்படி சொன்னாலும் சரி, கொள்ளில் ஹக்கவையும் காணும் வருவாய் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க. கசப்பாக இருந்தாலும் நீங்கள் உண்மையை எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் இங்கு சொல்கின்றான். உங்களுக்கு அப்படிலாம் சொல்லும் பொழுது ஹக்கை ஹக்கை என்றும் பாத்திலை பாத்திலை என்றும் உடைத்து சொல்லக்கூடிய சமயங்கள் எதிர்ப்புகள் என்பது வந்து கொண்டேதான் இருக்கும், வராமல் இருக்காது. அப்படி வரக்கூடிய சமயத்தில் என்ன செய்வார்கள் அவர்கள்? அந்த சமயத்தில் இவர்கள் பொறுமையை கையாளுவார்கள். எல்லா கஷ்டங்களும் வரும், பல கஷ்டங்களும் வரும், மன கஷ்டங்களும் வரும். இவர்களுடைய எல்லா விதமான உடல்நல ரீதியாகவும் இருக்கலாம், மனநல ரீதியாகவும் இருக்கலாம், மற்றவர்கள் மூலமாகவும் இருக்கலாம். எல்லா விதத்திலும் இவர்களுக்கு இன்னல்கள், இடுக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள், அவதூறுகள் எல்லாவற்றையும் வந்து கொண்டேதான் இருக்கும். எல்லாவற்றையும் இவர்கள் ஏற்றுக்கொண்டு பொறுமை காக்க வேண்டும். இப்படி காக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் வெற்றி அடைந்து விட்டார்கள், வெற்றியாளர்களாக ஆகின்றார்கள். இவர்கள் இல்லாதவர்கள், இதுபோன்று இல்லாதவர்கள் எல்லாரும் நஷ்டவாதிகளாக மாறிவிட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா எந்த காலத்தில் நாம் வாழ்ந்து நடந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த காலத்தில் மீது அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்கின்றான். வல்லல்லாஹ் நம்முடைய ஈமானை பலப்படுத்தி தந்தாலுமானாக உபதேசங்கள் கேட்கக்கூடிய சமயங்களில் அதை பேச்சுக்களை விட்டுவிட்டு உபதேசங்கள் கேட்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் ஆக்கி தந்தாலுமானாக. இபாதத்துகள் நடக்கும் அளவிற்கும் சமயங்களில் இபாதத்துகளின் பக்கம் நம்முடைய கவனங்களை செலுத்தக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. واخر دعوانا والحمد لله رب العالمين. سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.